உண்மையிலேயே அந்த வெள்ளை பூனை நல்லா விளையாடுதுங்க, ஆக்டிவாக இருக்குது. இந்த கருப்பு பூனை இதே சோகத்தோடவே இருக்குதுங்க. அது ரொம்ப மிஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாவை. இது எப்படி அந்த வெள்ளை பூனை நல்லா விளையாடுது, ஓடி பிடிச்சி அவர் எறும்புன்னு. இது ஏன் நம்ம எப்படி சமாதானப்படுத்துது? பால் வரும் கண்ணில், எனி டைம் தண்ணி தண்ணி கண்ணில். ஐயோ சாமி, இதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. நான் எட்டுன்னு போய் கூட எங்கே விட முடியும்? நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? என்னால் இந்த பூனையை நான் அன்னைக்கு அந்த இருந்திருந்தேன்னா அந்த பூனையை விட்டே இருக்க மாட்டேங்க. கையில் காலில் விழுந்தாவது நான் பிடிங்கின்னு வந்துட்டுருப்பேன். நான் இல்லை, கடைக்கு போயிட்டு அம்மாவுக்கு சாமான் வாங்குறதுக்கு. இன்னொரு பூனை இருக்கும் தெரியுமா, கருப்பு கலரில், அதையும் காணும். அதை பிடிச்சின்னு போயிட்டாங்களா இல்லை என்னான்னு தெரியல. இவங்க அம்மா வந்து வந்து பால் கொடுத்துனே இருக்குங்க. இது கண்ணில் தண்ணி பாருங்க, அழுதுனே இருக்குது. அது அப்படி இல்லை, நல்லா இருக்குது ஆக்டிவாக. வா சாமி வா, வாயா. இதை மட்டும் போய் போய் சொரிஞ்சு விட்டு வந்துடுது. பெருசாக விளையாட கூட மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நான் எவ்வளோ சமாதானம் பண்ணுறேன், எனக்கு தூக்குனாலும் வர மாட்டேங்குது, பயந்துன்னு ஓடுது. நான் சாப்பாடெலாம் வச்சிடுறேன் டைமுக்கு. பார்க்கலாம், இதுங்களை கொஞ்சம் வளர்த்து விட்டுணுங்க எப்படியாவது. எனக்கு யாருமே இல்லை, இதுங்க தான் இப்போ ஆறுதலாக இருக்குது.